ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குதிரைவாலி அரிசி பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு அரை கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு இந்த சிறுபருப்பை போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் வாசம் லைட்டாக கலர் மாறும், அது வரைக்கும் வறுத்தா போதும். மாறிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் குதிரைவாலி அரிசியை வறுத்து எடுக்கணும். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக சூடு பட்டாலே போதும், சூடானாலே போதும். அதுக்கப்புறமா அந்த ரெண்டையும் நல்லா கழனி பண்ணி 2 வாட்டி கழனி பிணைஞ்சு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதுக்கு ஒரு 6 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு கிண்டிட்டு விசில் குக்கரை மூடி வச்சிடணும். ஒரு 5 விசில் வரட்டும், 5-6 விசில். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு தேங்காய், 1/4 கப்பு கடலை, 2 பல் பூண்டு, ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இது மட்டும் போட்டாலே சட்னி நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு விசிலும் அடங்கிட்டு, அதனால் அதையும் இறக்கி வச்சுட்டு பொங்கல் தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் காயப்பொடி தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதே கடாயில் ஃபஸ்ட்டு மிளகு போடணும். மிளகு போட்டோன்னா கொஞ்சம் பொரியட்டும், அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஜீரகம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கணும். இப்போது அந்த தாளிசத்தை பொங்கல் ஊற்றுனா நமக்கு சுவையான பொங்கல் ரெடி. பொங்கல் அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.